வெல்கம் டு எஸ்பி ஹோம் ஃபுட்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ப்ரான்ஸ் பிரியாணி. ப்ரான்ஸ் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் நம்ம இப்போ பார்த்துடலாம். ப்ரான்ஸ் 1/2 கிலோ, ஜீரக சம்பா பிரியாணி அரிசி 1/2 கிலோ, தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்டார் பட்டை, பிரியாணி இலை, ஒரு 10 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 5 ஏலக்காய். அடுத்து இது அரைக்கிறதுக்கு ஒரு 6-7 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 10 கிராம்பு. அடுத்து ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி, ஒரு 5-6 பச்சை மிளகாய், ஒரு லெமன், ஒரு மூடி தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு, 150 நெய், பெரிய சைஸ் பூண்டு 2 சைஸ் பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கேன், ஒரு விரல் சைஸ் இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு 4 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம். அடுப்பில் பாத்திரம் ஹீட் ஆன உடனே நெய்யை போட்டுருக்கணும். நெய் சூடாகணும். தாளிக்கு எடுத்து வச்சிருக்கிற பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுருணும். பட்டை கிராம்பு அடித்த உடனே எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கினோடனே புதினா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்ச மசாலா போட்டு நல்லா கிண்டிடணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினோட்டி இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கினோட்டி எடுத்து வச்சுக்கிற ப்ரான்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கப்பு அரிசிக்கு 2 மடங்கு தண்ணி, ஒரு கப்பு தேங்காய் பால், ஒரு கப்பு தண்ணி, தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். தேங்காய் பால் தண்ணி கொதிச்சிருச்சு. இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியை கழுவிட்டு இதில் போட்டுடலாம். சாதம் இந்த அளவுக்கு வெந்து வந்த உடனே ஒரு லெமன், அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த மிச்சம் இருக்கிற நெய்யை ஊற்றிடணும். நம்ம போடுற பதத்துக்கு வந்துருச்சு. இதை நல்லா கிண்டி மூடி ஒரு சுடுதண்ணி பாத்திரத்தை மேலே வச்சுட்டு அடுப்பை சிம்மில் ஒரு 20 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடும். ப்ரான்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் வியூவர்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.